அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 11ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லிக்கிறத பார்த்தலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர் சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னோன்னா ஒரு தகவல் பரிமாற்றம் தான். ஸோ இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். முழுக்க இன்றைய தகவல். அதேமாதிரி சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் செக்டாரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடீஸ்லாம் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடீஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நம்மகிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், போனஸு, மெர்ஜரு, ஒரு கம்பெனியோட மெர்ஜர் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தலாம். இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப கீழேன்னு போய் கடைசியில் கொஞ்சம் மேலே முடிஞ்சிருக்கு. பட் எனக்கு போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் அடி தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வழக்கமாக தான் விற்றுருக்காங்க. 2823 கோடிக்கு ஓவராலாக விற்றுருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க விற்றதோட இவங்க கம்மியாக தான் பை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்கெஃப்லர் இந்தியா லிமிடெட், கான்பேஸ் 3235, 28 ரூபா ஆல்ரெடி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க, ஃபெப்ரவரி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 ஏப்ரல் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனன்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. கிரீன் லேம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 484 ரூபா கான்பேஸ் 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸ். இதற்கான ரெக்கார்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 மார்ச் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து பிளைவுட் அண்ட் லேமினேட்ஸில் இருக்காங்க. டிவிடெண்ட், போனஸு, ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ இது எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் லிமிடெட், கான்பேஸ் 830, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4% என்னமோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 40 ரூபா என்னமோ கூடி இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனி வந்து மெர்ஜ் ஆக போகுது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட மெர்ஜ் ஆக போகுது. அதற்கான ரெக்கார்டு தான் பார்த்தீங்கன்னா 24 மார்ச். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டாக் காணாமல் போயிடும் இந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெடோட ஸ்டாக் கிடைக்கும். பட் அதுக்கு கொஞ்சம் கால அளவு எடுக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ரேஷன் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை மென்ஷன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ஷேர் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டியில் வச்சுருந்தீங்கன்னா 67 ஷேர் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகராக வைக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறத கொடுத்துட்டு மீதி வந்து உங்களுக்கு கேஷாக உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கெலாம் டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ அதனால் ரேஷோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஒரு 2 ஷேர் 3 ஷேர்னா பை பண்ணிடலாம். பட் அதுக்கு ரொம்ப ஷேர்னால் நீங்கள் பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரேஷோ முடியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இதில் ஆர்பிட்ராஜ் பெரிமீட்டர்லாம் எல்லாம் பார்க்காதீங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ரேட்டில் பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் சும்மா கேல்குலேஷனுக்கான போட்டிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ ரெக்கார்ட் வந்து 24 மார்ச், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர். இது ஏஞ்சல் ஒன் நேற்று இவங்க நியூஸ் போட்டிருந்தோம். அதுமாதிரி 2040 ரூபா கான்பேஸ் 13 மார்ச்சில் அதாவது போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் கொடுத்து முடிப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி ரெக்கார்ட் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 14 மார்ச்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் அடுத்த நாளே பெரும்பாலும் இந்த கம்பெனி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போர்ட் மீட்டிங்க்கு ஒரு 2-3 நாளாக கழிச்சு தான் ரெக்கார்ட் இருக்கும். பட் நேற்று வந்து 13 மார்ச்சில் போர்ட் மீட்டிங்கும் 14 மார்ச் வந்து ரெக்கார்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை மாற்றிட்டாங்க. ஏன்னா நேற்று நான் சொன்ன டவுட்டாக இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா 20 மார்ச் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அது வரைக்கும் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க அறிவிக்க போகிற டிவிடெண்ட் கிடைக்கும். ஆக்ஸ்டெல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 460 ரூபா கான்பேஸ் 15 மார்ச்சில் இவங்களோட போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் கொடுத்து முடிவு வைப்பாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் 6 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட் 607 ரூபா கான்பேஸ் 18 மார்ச்சில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் கொடுத்து முடிப்பாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா இவே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. பெரிய டிவிடெண்ட்லாம் இல்லைங்க, 1 ரூபா 30 பைசா இந்த மாதிரி டிவிடெண்ட் தான் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் கான்பேஸ் 900. ஸோ இவங்க என்னென்னா இப்போ இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணதை பார்த்தோம். அந்த கம்பெனி எவ்வளோ ஸ்டாக் மேலே போச்சுன்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கம்பெனி, நேற்று சன்ஃபார்மா வந்து வேறு ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி இன்றைக்கி ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூடு சர்ஜிக்கல் ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூரோவில் கொடுத்து வாங்குறாங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 6.25 யூரோஸ் கொடுத்து அந்த ஷேரை வாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85.6% ஷேரை வந்து அவங்க பிளாக் டேட் மூலமாக முடிக்க போகிறாங்க. அதுக்காக கம்பெனி யூரோவில் பார்த்தீங்கன்னா 256.8 மில்லியன் யூரோஸை வந்து அவங்க செலவு பண்ண போகிறாங்க. மொத்தமாக அந்த டீல் முடியறதுக்கு 300 மில்லியன் யூரோவில் வந்து செலவு பண்ண போகிறாங்க. ஸோ 85.6% இப்போதைக்கு டீலில் முடிச்சிருவாங்க. மீதி இருக்க 14% அது வந்து பெருவாட்டி அவங்க வந்து ஷேர் ஹோல்டருக்கு டெண்டர் ஆஃபர் மூலமாகவோ இல்லை லாஸ்ட்டு டீலிஸ்ட் மூலமாகவோ அந்த ஆஃபரை வாங்கிட்டு ஸோ எல்லா ஷேரையும் அக்வயர் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த கம்பெனி வந்து இங்கே லிஸ்டடாக இல்லை, அது வந்து ஈரோநெக்ஸ்ட் பாரிஸில் வந்து லிஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ நல்ல ஒரு ரேட்டில் கொடுத்து வாங்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது $3 என்னமோ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இவங்க பை பண்ணது பார்த்தீங்கன்னா 6.25. ஸோ இப்படி பை பண்ணுறவங்க எல்லாமே வெளிநாட்டு ஷேரே பை பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. நானும் நிறைய ஷேர் வச்சுருக்கேன். நம்ம ஷேர் ஏதாவது ஒன்று பை பண்ணியிருந்தா மேபி ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ரேட்டில் பை பண்ணுறாங்க. நேற்று வந்து சன்ஃபார்மா, இன்றைக்கி ஜைடஸ் லைஃப் சயின்ஸு. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இவங்களோட டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா 2024 106 மில்லியன் பண்ணியிருக்காங்க யூரோவில். அது 2023 100 மில்லியன் யூரோ, 2022 87.6 மில்லியன் யூரோ,
டேர்ன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ரெவன்யூ பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் ஃபினான்ஸ் லிமிடெட். அடுத்து பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் லிமிடெட் 1663 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாரும் தெரிஞ்சது, நம்ம எலான் மஸ்க் உள்ளது. ஸோ ஸ்டார்லிங்ஸை வந்து கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலம் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியன் கஸ்டமருக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டாக கொடுக்கறதுக்கு இது ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு நியூஸ் தான் ஏர்டெலுக்கு. ஏன்னா ஸ்டார்லிங்க் கூட லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து நெட்வொர்க்கு ஃபாஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இப்போ தான் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. மற்ற எல்லாம் முடியறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும். ஆர்பிஎம் இன்ஃப்ராகான் லிமிடெட் 289 ரூபா கேன் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி 7,88,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது எஸ்எம்சி பவர் ஜென்ரேஷன் லிமிடெட். மார்க்கோ லைன் பேமெண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 120 ரூபா 6,39,00,000 ஆர்டர் கொடுத்தது வாரணாசி அவுரங்காபாத் NH2 டோல்வே பிரைவேட் லிமிடெட். ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 178 ரூபா கேன் பேஸு. 2,78,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ICF சென்னை. வாரி ரினியூவல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கேன் பேஸ் 803. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் ஒரு 3 கம்பெனி சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சரில் இவங்களுக்கு வந்து அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட மதிப்புன்னு பார்த்திங்கன்னா 740 கோடி. ஸோ கொடுத்தது வந்து ஒரு லீடிங் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. அடுத்து பார்த்திங்கன்னா நியூஸ் முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இதோட நண்பர் ஒரு அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காரு. அதுக்காக இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி நியூஸ் அதிகமாக வந்துட்டுனா இந்த மாதிரி மென்ஷன் பண்ண டைம் இருக்காது. நம்ம இந்த பற்றி எந்த ஒரு ஸ்டாக்குமே ரெக்கமெண்டோ பைஸ் எல்லாம் கொடுக்குறதில்ல. ஏன்னா நம்மளுக்கே எதுவுமே தெரியாது. ஸோ நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவர் கேட்டது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான். சிந்து ட்ரேடர்ஸ் அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக் நெக்ஸ்ட் டார்கெட்னு கேட்டிருக்காரு. டார்கெட்லாம் எங்களுக்கு சுத்தமாக தெரியாது சார், மன்னிச்சிருங்க. பட் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. 14 ரூபா ட்ரேடர் இருக்குது கரண்ட் பேஸு. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ 10 ரூபா இல்லை புக் வேல்யூக்கு கொஞ்சம் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் 10 ரூபாயாக இருக்குது. மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில், அதாவது ஸ்மால் கேப்பில் வராங்க. 2188 கோடி மார்க்கெட் கேப்பு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. பட் பிஇ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇயோட. ஆர்ஓசியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். அதுமாதிரி டெப்ட் வந்து 880 கோடி இருக்குது. ரிசர்வ் பார்த்திங்கன்னா 1417 கோடி. டெட் டு ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 0.56% இருக்குது. ஸோ அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பாதியாக இருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதேமாதிரி EPSம் பார்த்தாலும் டீசெண்டாக இருக்குது. ஏன்னா 14 ரூபா ஸ்டாக்கு 50 பைசாங்கிறது EPSங்கிறது நல்ல சூப்பரான EPS. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75% இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்னென்னா டிஎஸ் எஃப்ஐஸோட ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. எஃப்ஐ சுத்தமாக இல்லை. டிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 0.06%. ஸோ ஒரு பேருக்கான டிவிடெண்ட் வச்சதுக்காக ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்க வேண்டிய கேஷ் ஈக்குவலன்ட் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்காங்க. 122 கோடி கேஷ் ஈக்குவலண்ட்டே வச்சுருக்காங்க. பட் கம்பெனியோட ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்னு மாற்றி வருது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் நான் போய் கேட்டால் பொதுவாக அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ரிஸ்க் ரொம்ப இருக்குது. அதுமாதிரி இவங்க பண்ணுற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மினரல்ஸ் அந்த சுரங்கங்கள் கனிமங்கள் இதெல்லாம் எடுத்து சப்ளை பண்ணக்கூடிய லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க, லாஸும் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மெயின் இன்கம்லாம் பார்த்திங்கன்னா அதர் இன்கமில் தான் பெரும்பாலான அமௌண்ட் வருது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான கம்பெனி. டார்கெட் எனக்கு தெரியாது. பட் ஃபண்டமெண்டலி இப்போ பேப்பர் ஒர்க்கை பார்க்கும்போது நல்லதாக இருந்த மாதிரி இருக்குது. பட் ஃபியூச்சர்லாம் சொல்ல முடியாது. இப்படி தான் பிசிஜி பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு கம்பெனி. ஃபண்டமெண்டலாம் சூப்பராக தான் இருக்கும். பட் அந்த ஸ்டாக் வந்து ஒன்றுமே இல்லாத ஸ்டாக் ஆகிட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் ரிஸ்க்கு. நல்லா தெரிஞ்ச கம்பெனியாக பார்க்குறது ரொம்ப நல்லது. ஐ நண்பர் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட ரிசல்ட் என்றைக்கு வரும்னு. இந்த கம்பெனி ரிசல்ட் நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். என்றைக்கு தான் வருமோன்னு தெரியல. கம்பெனிக்காரங்க இருக்காங்களா, எங்கேயும் ஓடிட்டாங்களானே தெரியல. ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்ல மாட்டேங்காங்க. இது வரைக்கும் அந்த ரிசல்ட்டை பற்றி எந்த ஒரு தகவலுமே அவங்க வெளியிடலை. அது போக ரீசெண்டாக 3ஆம் தேதி மார்ச்சில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து விளக்கம் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி உங்கள் பேட்டரி ஏதோ ஆலையை அமைக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. அது டிலே ஆகுது. அதனால் 150 கோடியா 125 கோடி பெனால்ட்டி போட போகிறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க, அது உண்மையாக பொய்யான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கம்பெனி இன்னுமே ரீப்ளை பண்ணல. ஸோ கம்பெனி இருக்கா இல்லையானே தெரில, அந்தளவுக்கு இருக்காங்க. ஏதாவது நியூஸ் வந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ராஜேஷ் எக்ஸ்போர்ட் என்டி இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஏதோ நியூஸ் வந்தால் நானும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் அப்பப்போ கேட்டுருங்க. இன்றைக்கி இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தால் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.